ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தர்ஷினி. உங்களோட லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எது எது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது வந்து எதுவாகவே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறீங்கன்னா ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம், வெயிட் லூஸ் பண்ணணும் இல்லை கெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து நான் படிக்கிற நம்பர் ஆஃப் ஹவர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், நான் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்கணும் அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எதுவாகவே வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சில டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நினச்சதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட். நீங்கள் நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்துக்கணும். ஸோ எப்படி வந்து கமிட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை வந்து ஒரு 21 நாளுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே விஷயத்தை 60 நாளுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து 90 நாளுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை ஃபர்ஸ்ட் 21 நாள் ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே கூடாது. ரெகுலராக எல்லா நாளுமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 21 டேஸ்க்கு அப்புறம் அது உங்களோட லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக மாறிடும். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் போய் எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்க, அது உங்களோட ரொட்டீனாக இருக்கோ அந்த மாதிரி விஷயமா உங்களோட லைஃப்பில் வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் அது 60 டேஸாக வந்து அது போகும்போது என்ன ஆகும்னா, உங்களோட லைஃப்பில் அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக மாறிடும். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பிடிச்சி பண்ணுற விஷயங்களாகவும் அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் உங்களை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து 90 டேஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக 90 டேஸ் பண்ணும்போது உங்களோட ஹேபிட்டாகவே அது வந்து மாறிடும். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப்பு. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, ஒரு ஜேர்னிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ட் கோலாக இருக்குது. அதுதான் உங்களோட அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. இல்லை நீங்கள் அதில் தான் சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சைக்கிள் ஏறி உட்காந்திங்கன்னா நாளைக்கு காலையில் சைக்கிள் ஓட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அது வந்து நிறைய டைம் நடந்துருந்துருக்காது. அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸை அதுக்கு நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பெடல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கூட யாராவது சைக்கிள் வந்து பிடிச்சிக்கிட்டே உங்களை ஓட்டுற கடைசி அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் பெடல் பண்ணியிருப்பீங்க, தனியாக வந்து போயிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லேயும் நீங்கள் வந்து முன்னேறி தான் ஃபைனலாக வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுருந்துருப்பீங்க. ஸோ இந்த என்டையர் ஜேர்னியில் ஒரு ஸ்டெப்புமே உங்களோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த எவ்ரி பாயிண்ட்லேயுமே வந்து ஒரு பார்ஷியல் சக்ஸஸ் வந்து நீங்கள் அட்டைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஜேர்னிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபைனலாக நான் அச்சீவ் பண்ணாதான் நான் வந்து ஹாப்பியராக இருப்பேன் அப்படிங்கிறது இல்லாமல், அந்த என்டையர் ஜேர்னியில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், என் லைஃப்பில் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இல்லையா, அதே மாதிரி அது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் சைக்கிளிருந்து மேபி வண்டி கற்றுக்கும் போது நான் இதிலிருந்து என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இதுலேயும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படி நீங்கள் எடுத்துக்கவே தேவையில்லை. இந்த எல்லா விஷயமே நீங்கள் ஒரு பாயிண்டில் சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து டேஸ்ட் பண்ணும்போது இல்லை என்ஜாய் பண்ணும்போது அந்த என்டையர் ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி மெமரிஸாக தான் இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ணும்போது அந்த 100% வந்து உங்களால் ஹாப்பியராக என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அந்த ஜேர்னியும் ஒரு ஃபன்னான ஒரு ஜேர்னியாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது டிப். அடுத்ததான டிப் என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அது வந்து நிறைய நேரத்தில் நம்ம நிறைய விஷயத்தில் பேசியிருந்திருக்கோம். ஸோ நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு எந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் அதை நம்ம வந்து தள்ளி வச்சு தான் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் மேபி இந்த ஓட்ஸ் மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வெயிட் கெயின் பண்ணுறதை தடுக்கிற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஸ்வீட்ஸ் இருக்கலாம், ஐஸ்கிரீம்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயம் இருக்கலாம். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் பக்கத்துலேயே வர விடாமல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ரொம்ப படிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிவி வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். அதே சமயத்தில் இது ரொம்ப நிறைய நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஷேடில் இருக்காங்க, நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்காங்க, உங்களை எப்போவுமே லெட் டவுன் பண்ணும் இல்லை உங்களை எப்போவுமே கீழே பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பெட்டர் அவங்கள வந்து உங்களோட லைஃப்லேருந்து தள்ளி வைக்கிறது என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களோட லைஃப்பில் எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட லைஃப்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா,
ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுனா வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் மேலே நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறது, நம்பிக்கை வைக்கிறது. என்னால் இது பண்ண முடியும், ஏன் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீறி நான் இதை அச்சீவ் பண்ணுவேன், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு நான் எஃபர்ட் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் மேலேயே நீங்கள் ட்ரஸ்ட் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொண்டு வரும். அதுவே உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூடையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற டிப் என்னென்னா பிளானிங். நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்துக்குமே பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது நம்ம பிளான் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் தெரியும், ஓகே நம்ம அது மாதிரி நம்ம போகிறோமா இல்லை அதுலேருந்து டீவியேட் ஆகி நம்ம வேறு டிரெக்ஷனில் போகிறோமா அப்படின்னு. பிளானே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் போய்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ பிளானிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட லைஃப்பில் ஏதாவது நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் 100 வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எல்லா எக்ஸாம்லேயும் நீங்கள் 40 வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபைனல் எக்ஸாமில் ஒரு 100 வாங்குறது ஒரு மேஜிக். அது வந்து நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். ஸோ ஒரு ஸ்டெப்லேயும் எப்படி நீங்கள் வந்துட்டு 40லேருந்து 100க்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் வந்து வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா ஸ்டெப்லேயும் நீங்கள் ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற பிளானிங் வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்னென்னா கவுண்ட் ஆன் யூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய சக்ஸஸ் யாரையுமே பேஸ் பண்ணி இருக்காது. நீங்கள் தான் அதுக்கு கம்ப்ளீட் பொறுப்பே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் ப்ரொமோஷன் வந்து வேணும், நான் ப்ரொமோட் ஆகணும், வேறு அடுத்த ரோலுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட அம்மாவோ அப்பாவோ வந்து உங்களோட ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பாக வாங்கி தர முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்காக வந்து இழைக்க முடியாது, நீங்கள் தான் உங்களுக்காக பண்ணி ஆகணும். ஸோ பேசிக்காக தப்பு பண்ணனாலும் சரி இல்லை கரெக்டாக பண்ணனாலும் சரி நீங்கள் தான் வந்து அதுக்கு 100% பொறுப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஓகே நம்ம இது வந்து கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தோம்னா அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதும் தெரியும். அதே சமயத்தில் வந்து ஓகே நம்ம இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணுறோம், நம்ம வந்து இதை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள் மேலேயே நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவீங்க. நீங்கள் மற்றவங்க மேலே வந்து ஓகே உன்னால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே சொல்லாமல் இருப்பீங்க. இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோட அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த டார்கெட்டுக்கு ஈஸியராக போக முடியும். அண்ட் ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா பி ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப். உங்கள் மேலே உங்ககிட்ட நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் வந்து இருக்கணும். ஸோ நான் வந்து இது கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை எல்லா டைமுமே இருக்கக்கூடாது. ஏதாவது இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா உங்ககிட்ட உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஃபீட்பேக் கிடைக்கணும். ஆமாம் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப தப்பாக தான் பிஹேவ் பண்ணிட்டேன், இல்லை இந்த இடத்துல நான் வந்துட்டு வேறு மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹானஸ்ட் ஃபீட்பேக் உங்ககிட்டயே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் எதுவாகவே வேணாலும் இருந்தாலும் அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்கல்ல, ஸோ அது வந்து இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வேற ஒரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.